தமிழ்நாடு முழுக்க எங்க சரக்கு உங்க கம்பெனி மூலமா விநியோகம் பண்ணுங்கிற முடிவோட தான் நாங்க வந்திருக்கோம். ஆனா நீங்க கேக்குற 25% கமிஷன் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஜென்டில்மேன், எங்க பூர்ணா ஏஜென்சி சாதாரண கம்பெனி இல்ல. அகில இந்தியாவிலையும் பூர்ணா ஏஜென்சிஸ்னா ஒரு ரெகக்னிஷன், ஐ மீன் a reputation. மிஸ்டர் பிரபு, இங்க கொஞ்சம் வர முடியுமா? எஸ் சார். தேங்க்யூ. உங்க எண்ணெயோட சாம்பிளும் இந்த லேப் சர்டிபிகேட்டும் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கோம் சார். நீங்க உங்க சரக்கு மார்க்கெட்ல முதல்ல அறிமுகப்படுத்த போறீங்க. அதுக்கு ஒரு பாப்புலாரிட்டி, ஐ மீன் ஒரு புஷ் வேணும்னா நாங்க நிறைய கீழே எடுத்துக்க வேண்டியிருக்கோம். Chiclet? No thanks. May I come in, sir? Get in, Mr. Prabhu. இவங்க எங்க ஆபீஸ் GM, I mean General Manager Mr. Prabhu. This is Mr. Narayan. This is Mr. Fernandez. How do you do? Hello, sir. இவங்க கனகாம்பரம் செடி விதையில இருந்து சமையல் எண்ணெய் தயாரிக்கிறாங்களா? நம்ம ஏஜென்சி எடுத்துக்க சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ராடக்ட்டோட தரத்தை வச்சு தான் நான் எதையுமே முடிவு பண்ண முடியும். Very good. This is sample and this is lab certificate. இதை டெஸ்ட்டுக்காக எங்க சொந்த லேபரேட்டரிக்கு இன்னைக்கு அனுப்பிச்சிடுறேன். நாளைக்கு ரிசல்ட் வந்துடும். நீங்க நாளைக்கு 1 minute ப்ளீஸ். மே யூஸ் யுவர் இன்கம் சார்? Sure. ஜெயந்தி, எஸ், எனக்கு நாளைக்கு காலையில் என்ன என்கேஜ்மெண்ட் சொல்லுங்க. மிஸ்டர் பிரபு, 11 மணிக்கு மார்க்கெட்டிங் சொசைட்டி சேர்மனை சந்திக்கிறீங்க. 12 மணிக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். எஸ். Oh yes, you can fix it up at 3 o'clock. Okay. நீங்க ஒரு 3 மணிக்கு என்ன சந்திக்க முடியுமா? நிச்சயமா வந்துடும் சார். போயிட்டு வரேன் சார். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி லக் ஜென்டில்மேன். தேங்க்யூ சார். வரோம் சார். சார். எஸ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். Can you spare me a few minutes? நிச்சயமா. நம்ம மேங்களூர்ல ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸரா போட்டிருக்கோமே மிஸ்டர் செல்வராஜ், அவரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நோ அவரை பத்தி வேண்டாதவங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. சார், நான் மத்தவங்க சொல்றதை அவ்வளவு சீக்கிரமா நம்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். I am neither a fool nor am I hasty. Not that, Mr. Prabhu. Mr. Selvaraj 5 வருஷமா நம்ம ஆபீஸ்ல வேலையில இருக்காரு. You know it. It is our allegiance. How? I mean, how to believe it? You needn't, sir. But who is Mr. Selvaraj to me? I am concerned more about you. Pardon this pun, but I mind your business, you and your organization. இந்த நிர்வாகத்துல ஏதாவது தப்பு நடந்தா as a general manager அது என்ன தான் பாதிக்கும்? அதை பத்தி அப்புறம் பேசுவோம். Well, Mr. Prabhu. Yes, sir. Chiclet. Thank you, sir. மிஸ்டர் செல்வராஜை பொறுத்தவரையில நீங்க எந்த நடவடிக்கையும், ஐ மீன் எனி ஆக்ஷன் எடுத்துக்கலாம். நான் அதில் தலையிட மாட்டேன். ஐ மைண்ட் அவர் பிசினஸ், யூ அண்ட் அவர் ஆர்கனைசேஷன். Oh, sorry, sir. That's all right. ஹலோ. நீயா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா காத்தாடி விட்டுட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. பரவாயில்ல, நீங்க பேசுங்க, நான் வேணா வெளியில இருக்கேன். நோ இட்ஸ் ஆல் ரைட். இங்கே என் ஸ்டெனோ கூட பேசிட்டு இருந்தேன். ஆமா, இது பாரு பத்து, இது ஆபீஸ் நேரம், நிறைய வேலை இருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போன் பண்ணேன். அப்பா. என்னம்மா, எங்க கிளம்பிட்ட? என் ஃப்ரெண்டோட ஒரு சினிமாக்கு போறேன். 10 மணிக்குள்ள வந்துருவேன்ப்பா. சரிம்மா, போயிட்டு வாமா. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட் பிரபு. சினிமா அடல் சொல்லி இன்பமோ இன்பம் கொடுத்து வச்சபடி. நீ பயப்படாத, ஒன்னும் கேட்காது. இது பாரு, எந்த டேமேஜும் இல்லாம உருப்படியா வந்து சேரு. ஓகே. குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங். என்னம்மா இன்னைக்கு ஆபீஸ்ல சீக்கிரமா வந்துட்ட? இன்னைக்கு சம்பள நாளாச்சே, வாங்கின கையோட நேரா வந்துட்டேன். அங்கிள் இந்தாங்க, மாசம் நான் வழக்கமா கொடுக்குற 160 ரூபாய். அதோட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பத்மாவோட சேர்த்து எனக்கு ஒரு சாரி எடுத்தீங்கல்ல, அதனுடைய விலை 78 ரூபாய். ஆக மொத்தம் நோ அந்த படம் அன்பு எடுத்து
அதுக்கு நான் பணம் வாங்க மாட்டேன். அப்படி இல்ல அங்கிள். சொன்னா கேள். இத பார் ஜெயின், உங்க அப்பாவுக்கு எனக்கு எவ்வளவோ பழக்கம் வந்து கூட நீங்க சாப்பிடறதுக்கும் இந்த வீட்டுல தங்குறதுக்கும் நான் பணம் வாங்குறேனே, அதையே நான் ரொம்ப அவமானமா நினைக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அங்கிள். நான் சம்பாதிக்கிறேன், உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். உங்க பொண்ணு பத்மா சம்பாதிச்சா அவகிட்ட பணம் வாங்க மாட்டீங்களா? சரிம்மா, உங்க அப்பாவை காட்டுல உங்களுக்கு பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி. சொல்ல மறந்துட்டேனே, உங்க அப்பா கிட்ட லெட்டர் வந்திருக்கு. எனக்கா? இல்லம்மா, எனக்கு. படிக்கிறேன் கேளு. ஆனந்தா, நீ உன் பொண்ணு ஜெயந்தி கூட கிராமத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போக கூடாதா? இங்க நல்ல மழை பெஞ்சிருக்கு. 6 ஏக்கரா நடந்துட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் உன் பொண்ணோட வந்து ஹாயா இருந்துட்டு போயேன். லைன் மேல விழுந்தது பிரபு சொல்றான், லைனுக்கு வெளியே விழுந்தது நான் சொல்றேன். முரளி, நான் கரெக்டா சொல்றேன். பந்து லைன் மேலதான் விழுந்தது. இப்ப என்னடா சொல்ற? அம்மா எப்போ உங்க பக்கம் தான். சோ கேம் இஸ் யுவர்ஸ். இதோ செட் ஆகலாமா? No, I'm dead tired. இழுச்சிட்டாரு. ஏமா இப்படி பண்ணில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அப்புறம் ராத்திரியான இருமல் வந்துடும், நீதான் சிரமப்பட போறீங்க. டே பிரபு, அம்மாவோட கேரக்டர் வந்துடா. வாங்க டாக்டர். என்ன விளையாடி முடிச்சிட்டீங்களா? அம்மா தான் ரசியா? நீங்க சில சமயம் செம்மையா ஜோக் அடிக்கிறீங்க. என் மேரேஜ் நடந்ததே ஒரு பெரிய ஜோக் தான் போங்க. முதல்ல என் வைஃப் நான் ஒரு ஜூலா சந்திச்சேன். நல்ல வைதிக குடும்பம். அவன் அப்பாவை பார்த்து இந்த ட்ராம யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டான். நான் வந்துட்டேனே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வெங்கட்ராம் ஒருத்தன் இருந்தான். அவன் தான் கண்டுபிடிச்சான். அதனாலதான் அதுக்கு ட்ராம்னு பேர் வந்தது அப்படின்னு. பாருங்க, உங்களுக்கு புரியுது, இது எனக்கு புரியல. டாக்டர், சில சமயம் சீரியஸ் உடனே எனக்கு ஞாபகம் வருது. ஏமா, முரளிக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? சீரியஸா கேக்குறேன். டாக்டர், நீ சும்மா இருடா. நம்ம குடும்பத்துல அக்கறை இருக்கிறதுனாலதான் அவர் இப்படி கேட்கிறாரு. சொல்லுங்கம்மா. டாக்டர், முரளி மட்டும் என் மகன் இல்ல, பிரபுவும் என் மகன் தான். இவங்க 2 பேருடைய கல்யாணத்தையும் ஒன்னா நடத்தி பார்க்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. அது எப்படிமா? உறவுக்கார புள்ளையும் சொந்த புள்ளையும் ஒன்னாயிடுமா? Stop it! என்ன சொன்னீங்க? உறவுக்கார பிள்ளையா? அம்மா அப்படியா சொன்னாங்க உங்ககிட்ட? பிரபு, ஏன்னா உன்னுடைய பிறப்பு வளர்ப்பு இங்க யாருக்கும் தேவையில்லை. இடியட், அதை நான் மறந்துட்டேன்னா நன்றி கெட்டவன் ஆயிடுவேன். டாக்டர், பாப்பரா இருந்த என்ன எடுத்து இன்னைக்கு பிரின்ஸ் ஆட்டம் வளர்க்குறாங்க. பிரபு, முரளி அவனை கூட்டிக்கிட்டு போ. வட போலாம். Come on, I say. நான் எதையோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சுமா. ஐ அம் ரியலி சாரிமா. உங்களுக்கு தெரியறதுல தப்பில்லை சார். பிரபுவோட அப்பா எங்க வீட்டுல குமாஸ்தாவா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ பிரபுவுக்கு 10 வயசு இருக்கும். முரளியை விட 2 வயசு தான் சின்னவன். பிரபுவோட அப்பா சாகரப்போ அவனை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு செத்துட்டாரு. அன்னையிலிருந்து அவனை நானும் அவரும் எங்க பிள்ளையாத்தான் நினைச்சு வளர்த்தோம். இதுவரைக்கும் முரளி வேற பிரபு வேறன்னு நான் வித்தியாசமே பார்த்ததில்லை. முரளியும் அப்படித்தான் பிரபுவை கூட பிறந்தவனாத்தான் நினைக்கிறான். சார், இப்ப நான் கொடுக்குற ஆர்டர்லாம் 2 பிளேட் கொண்டு வரணும். ஓகே, இதெல்லாம் எனக்கு சொல்லணுமா? ரொம்ப அனுபவசாலி போல் இருக்கு. மலாய் குல்ஃபி தோ, பட்டர் பக்கோடா தோ, கேஷ்யூ தோ, ஹாட் டாக் தோ, தட்ஸ் ஆல். வேற ஆர்டர் கொடுக்கறது யாரு? நீங்க. அம்மா சொன்ன தட்ஸ் ஆல் நான் சொன்னோம், அப்புறமா தான் நீ போனோம். ஓகே? எஸ் சார். பிரபு, ஒரு ஸ்வீட் 2 காரத்துக்கு மேல எதுக்கு? இன்னைக்கு என்னோட ட்ரீட். ஷட் அப். வேற எங்க விட்ட? ஆட்டாக்ல. ஓகே, சமோசா 2, தட்ஸ் ஆல். சார், இன்னைக்கு நல்ல ஐட்டம். சமோசா 2, தட்ஸ் ஆல். பிரபு, நீங்க எல்லாத்துலயுமே ஓவர். பத்மா, லிமிட்டோட இருந்தா பிரயோஜனம் இல்ல. லிமிட் தான் thrill. அந்த த்ரில் எல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். இந்த பொம்பளைங்கன்னா ஆனா இந்த 16 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள மாட்டிக்கிட்டு தணறிக்கிட்டு இருக்காங்களே அந்த பொம்பளைங்க, அவங்களுக்கு த்ரில்லே பிடிக்காதுன்னு வெளியே சொல்லுவாங்க. ஆனா அந்த த்ரில்லையே நினைச்சுக்கிட்டு தூக்கம் பிடிக்காம படுக்கையில புரண்டு புரண்டு படுப்பாங்க. ஏய், எந்த த்ரில்? புரியல. அடுத்து கேட்கவிருக்கும் பாடல் இடம்பெறும் படம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. இப்போ நான் ஒன்று சொல்றேன், அதை நீங்க நீங்க அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவோம். ஓகே? Betty bought some bitter butter. She bought some better butter to make the bitter butter better butter. எப்படி? Betty bought some bitter butter and she bought some better butter to make the bitter butter better butter. Come on, repeat it. Repeat it. It. No. It.
நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே ஃபாஸ்டா ரிப்பீட் பண்ணணும். ஓகே? Some bitter butter and she bought some better butter to make the bitter butter better butter. Betty bought some butter to eat butter and to make Hitler a butler. Correct? 100% correct. முரளி, என்ன ஐயா என்ன எந்திரிக்கலையா? அப்படிதாங்க நினைக்கிறேன். நினைக்கல, அதேதான் போ. டேய் முரளி, இன்னும் எந்திரிக்க மனசு வரலையா? மணி 7:40 தெரியுமா? ஆகட்டும் போடா. எந்திரிச்சு நான் என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு சண்டே தானே. ஹலோ சார், இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னாலும் தெரியுமா? In my house on my bed. உடம்பெல்லாம் வலிக்குதுடா. வலிக்காம இருக்குமா? தினம் ராத்திரி வேடிக்கைகள், விருந்துகள், கேளிக்கைகள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. No extra, only drinks. பிரபு, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா தட்ட முடியாதுடா. I need entertainment. I mean excitement too. முரளி, உனக்கு தினம் பார்ட்டி, புது புது ஃப்ரெண்ட்ஸ், வீணா உடம்புக்கு எடுத்துக்கிற. ராத்திரி 1 மணி 2 மணிக்கு வர அம்மாக்கு தெரிஞ்சு அவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியும். சரிப்பா, இனிமே கரெக்டா ஸ்கூல் போய் மாதிரி நல்லா ஒழுங்கா கரெக்டா வந்துடுற. ஆய விடு. என்னடா இவன் காலையில வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு. பத்மா டார்லிங். எஸ் டியர், சொல்லுங்க. ஒண்ணுமே காதுல விழலையே. கொஞ்சம் உரக்க பேசுங்களா? இதுக்கு மேல சத்தமா பேசினா எதிர் வீடு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்ன சுத்தி நின்னுகிட்டு தலையில எலுமிச்சை மழை தேய்ச்சிருவாங்க. என்னது? பத்மா, நான் என்ன சொல்றேன்னா, சரியாவே கேட்கல. பத்மா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சாவடிக்கல, 6 மணிக்கு. ஐயோ, மொனன்னு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டா எனக்கு எப்படி கேட்கும்? கொஞ்சம் குரலை வசத்துங்களேன். அடே செவட்டு பத்மநாபா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உழைப்பாளர் சில கிட்ட வந்துடு. அங்க எதுக்கான்னு கேக்குறியா? நம்ம 2 பேரும் உழைக்க வேணாம், அதுக்காதான். 6 மணிக்கு கரெக்டா வந்துடுறியாடா? காத்துட்டு இருப்பேன்டா. பத்திரவாடா. பாய்டா. பை பை. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தியா? ஆரம்பத்துல இருந்து. நிஜமாவா? சந்தேகமா? இங்க பாரு, இந்த மாதிரி திருட்டுத்தனமா ஒட்டு கேக்குறது மேனர்லெஸ். எனக்கு தெரியும். ஆனா சுவாரஸ்யமான சம்பவங்களை தவற விடுறது ஃபுலிஷ்னஸ். ஆமா, அது என்னடி அது உச்சுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல. இப்ப நீ சொல்லலைன்னா நான் உன்னை விட மாட்டேன். சொல்லுடி. ஓ காட். சொல்றமா கேளு. போன் எடுத்து அவர் 3 தடவை அத பண்ணுவாரு. எதை? இத. அதே மாதிரி மறுபடியும் நான் 3 தடவை பண்ணாதான் மேற்கொண்டு என்கிட்ட பேசுவாரு. இது எங்க 2 பேருக்குள்ள ஒரு சிக்னல், சைகை. அச்சா. சரி, என்னோட தப்பு. இட்ஸ் மை மிஸ்டேக். ரகசியத்தை பாதுகாக்க முடியாதவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது என்னுடைய மாபெரும் தவறு. மிஸ்டர் பிரபு, உங்களை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆபீஸ் வேலை இல்ல கெடுது. சாரி. இனிமே அந்த ஸ்வீட் சிக்னல்ஸை நான் ஞாபகப்படுத்த மாட்டேன். ஸ்வீட் சிக்னல் எல்லாத்தையும் சொல்லிட்டாலவ. ஒண்ணு விட்டு வைக்கிறதுல போல் இருக்க. மிஸ் ஜெயந்தி, ஒரு சின்ன சஜஷன். நம்ம வாங்குற சம்பளத்துக்கு ஆபீஸ்ல அப்பப்ப வேலையும் செய்வோமே.
தேங்க்யூ. ஹலோ, உங்களுக்கு ஆக்ஷேபனை என்ன? ஐ மீன், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க போக வேண்டிய இடத்துல உங்களை டிராப் பண்றேன். ஐம் சாரி. That's all right. That's all right. பிரபு, ஒரு முக்கியமான விஷயம். ஐ மீன், இன்ட்ரெஸ்டிங் டூ. உங்ககிட்ட சொல்ல போறேன். வேணா, நீ சொல்லாத, நானே சொல்றேன். நீ ஏதாவது பார்ட்டிக்கு போயிருப்ப, ஒரு பொண்ணு உன்னை பார்த்து நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பா, அவ்வளவுதானே? நோ, அது வழக்கம் போல நடக்கிற சாதாரண விஷயம் தானடா. நான் சொல்ல போறது தன்மான பிரச்சனை. டேய், உன்னை யாராவது இன்சல்ட் பண்ணிட்டாங்களா? ஒரு வகை லீசர், ஒரு பெண், a beautiful girl. I mean, a college bird. கேரி ஆன் ஐசே. எனக்கு காதல் கதைன்னா ரொம்ப பிடிக்கும். உன்னை சிரிப்பா சொக்க வச்சு விழியால மயக்கிற அந்த அப்சரஸ் யாருடா? நேம், அட்ரஸ்? நோ 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 நோ. அவ பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. பஸ் ஸ்டாப்ல பாப்பேன் பல தடவை. காலை டாப் பண்ணிட்டு கேட்பேன். வித் பிளஷர்னு அவளும் கார்ல ஏறி உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் மகாபலிபுரம், காந்தி மண்டபம், எலியட் பீச், ஜோடியா சுத்த மெட்ராஸ்ல ஹைடோட்ஸா இல்ல? அதான் இல்லடா. எது ஹைடோட்ஸ் இல்லைங்கிறியா? அட போட. அவ இது வரைக்கும் என் கார்ல ஏறினதே இல்லை. ஐ ஆம் சாரின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவா. நெக்ஸ்ட் டைம் பெட்டர் லக் நானும் போயிடுவேன். முரளி, அதுக்காக மனசு விட்டுறாத. பஸ் ஸ்டாப்ல அந்த ஒரு பொண்ணு தானே இருக்குது. எத்தனையோ பொண்ணுங்க எவனாவது லிஃப்ட் கொடுக்க மாட்டானான்னு அலையறாங்க. அதுல ஒரு பொண்ணு. நோ பிரபு, இட்ஸ் a challenge. I mean, it's a prestige issue. என்ன வேணும் டாக்டர்? ஒண்ணு இல்ல, என் மச்சினம் புள்ள ஒருத்தன் SSLC பாஸ் பண்ணிட்டு பொறுப்பு இல்லாம ஊரெல்லாம் சுத்தின்னு இருக்கான். ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்லப்பா. உன் கம்பெனியில சேர்த்து விட. ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்ல, என் கம்பெனியில சேர்த்துக்கணுமே. இத பத்தி அப்புறமா பேசுவோமே. இப்ப போங்கறியா? சரி, நான் போயிட்டு அப்புறம் வரேன். அம்மா, அதான் அப்புறமா பேசுவோன்னு சொன்னேனே. இல்ல, எனக்கு ஒரு சின்ன போன் பண்ணிக்கணும். நீ பேசு, நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீ பேசு. நீங்களே பேசுங்க. இது இப்போதைக்கு முடிகிற பேச்சு இல்ல. தேங்க்யூ. ஹலோ பிரபு, இன்னைக்கு சாயந்தரம் உங்க ப்ரோக்ராம் என்னோட தான். ப்ரோக்ராமா? ஆமா, இன்னைக்கு உங்களை ஒரு சினிமா கூட்டிட்டு போறேன். செலவெல்லாம் என்னோடதான். அவசியம் சொல்லி ஆகணுமா? ஓகே, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். many happy returns of the day. அவ்வளவுதானா? வேற என்ன வேணும் சொல்லு. தினமும் போன்ல கொடுப்பீங்களே, அது நீ கிடையாதா? இன்னைக்கு நேர்லயே வந்து கொடுத்து. ஆசைய பாரு. போன ஜெயந்திக்கிட்ட கொடு. ஜெயந்தி, பத்மா. ஹலோ, என்னது? நானும் உங்களோட சினிமாக்கு வரணுமா? நான் வந்தா உங்க 2 பேருக்கும் இடைஞ்சலாச்சே. இல்ல பிரபு? என்னது இடைஞ்சல்? அங்க என்ன இடைஞ்சல்? அவளே கேளு. ஹலோ, இடைஞ்சல் இருக்காதான்? இருக்காதாம்மா? சரி, அவளுக்கே அந்த நம்பிக்கை இருக்கும்போது எனக்கு என்ன? நீ வா. ஓகே, நானும் வரேம்மா. மிஸ்டர் பிரபு, நீங்க ரூம் கொஞ்சம் வர முடியுமா? எஸ் சார். எஸ் சார். மிஸ்டர் பிரபு, இந்த விர்கோ ப்ராடக்ட் ஜெனரல் மேனேஜர் வருவாரு. அவங்களுடைய புது ப்ராடக்ட்ஸ் பத்தி நீங்களே அவரோட டிஸ்கஸ் பண்ணுங்க. எனக்கு வைத்தது ரொம்ப அதிகமா இருக்கு. ஏய், படத்தை பார்க்காம சொல்லுவா. 3 dimension, beautiful, attractive, statistics சொல்லுவா. 34, 24. चुप रहो.
அடுத்துதான் ఏంటి కాలమే பிரபு பிரபு ஏன்டா கத்துற? நீ இன்னைக்கு 10 மணி ஃபிளைட்டுக்கு கோயம்புத்தூர் போய் ஆகணும். ரொம்ப அவசரம். ஐ மீன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது என்னடா அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டேய் இங்க இந்த ராதர் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சர் பண்ண சைக்கிள்ஸ்க்கு இந்தியா போற சோழ எதிர்த்து கேட்டிருந்தா இல்ல, அதுக்கு இப்ப பலத்து போட்டியா? இப்பதான் ட்ரங்க் கால் வந்தது. நம்ம கூட போட்டி போட்டு எவன் ஜெயிச்சிடறான் பார்க்கலாம். யூ ஆர் ரைட். எத்தனை லட்சம் டெபாசிட் கேட்டாலும் ஜஸ்ட் த்ரோ இட். ஓகே ஓகே, மணி 9 போகுது. ஃப்ளைட் டிக்கெட் எங்கடா? டேய் நான் சாதா ஹவுஸ் ஃபோன் பண்ணிருக்கேன், டிக்கெட் வந்துடும். அப்புறம் ஹோட்டல் பிரின்ஸ்ல ரூம் போட்டு சொல்லிருக்கேன். ஓகே அம்மா, நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி எவனே சாப்பிட்டுக்கிறேன். கந்தி அடிச்ச மாதிரி பேசுறான். ஹலோ 443460 யார் வேணும்? யாருப்பா அது? யாரோ போக்கிரி பையன் போன் எடுத்து காதுல வச்சா உச்சுங்கிறான். எத்தனை தடவைப்பா? 3 தடவை. ஆமா, இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? ஒண்ணு இல்லப்பா, இந்த காலத்து ரோமியோஸே அப்படித்தான். ஏதாவது ஒரு நம்பருக்கு போன் பண்றது, யாராவது பொண்ணு எடுத்தா அப்படிதான் சவுண்ட் பண்றது. அப்பா, அடுத்த தடவை போன் வந்தா நீங்க எடுக்காதீங்க, நான் எடுக்கிறேன். அந்த ஆள் அதே சவுண்ட திரும்ப பண்ணானா லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு குடுக்காம நான் விட மாட்டேன். வெரி குட். நீயே இடுமா, மறுபடியும் அதே ஆளா இருந்தா நீ சொன்னிய அந்த மாதிரி லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு அழுத்தி தைரியமா கொடு. நான் இருக்கேன், டோன்ட் வரி. தேங்க் யூ. ஹலோ, நீயாடி? நான் தான் பத்மா பேசுறேன். எங்க இருந்து பேசுற? ஏர்போர்ட்ல இருந்தா? அப்பா, என் ஃப்ரெண்ட் ஏர்போர்ட்ல இருந்து. நீங்க உங்க வேலையை பாருங்க. ஆமா, நான் கோயம்புத்தூர் போறேன். எதுக்கு? ஐயோ, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பத்மா, ஆபீஸ் வேலையா போறேன். ஆமா, ஒரு 5-6 நாள் இருப்பேன். ஹோட்டல்ல தான், பிரின்ஸ் ஹோட்டல்ல தங்குறேன். பிரின்ஸ். ஆமா. பத்மா ப்ளீஸ். போறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போயிடு. கூப்பிடுறேன். அப்புறம் பிளைட் போயிடும். ஓகே. எஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். எனக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணும். கிராமத்துக்கு போய் அப்பாவோட இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு உடம்பு சரியில்லையா? எனக்கும் மனசு சரியில்லை. ஏதோ சலனங்கள் சபலங்கள், அதை கட்டுப்படுத்த முடியாத பலகீனம். ஐ நோ. நேற்று நடந்த சம்பவம் உன்னை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. அந்த நான் பொறுப்பேற்றுக்கிறேன். தவறு ஒரு பக்கம் இருந்தா சமாளிச்சிடலாம், ஆனா 2 பக்கம். சார், இளம உல்லாசமா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில தனிமையோட தவிப்பு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். அது எனக்கு ஏற்பட்ட சாபம், நான் செஞ்ச பாவம். உடல் உஷ்ணத்தை என்னால தாங்க முடியும், ஆனா உணர்ச்சியில ஏற்படுற வெப்பத்தை என்னால பொறுத்துக்க முடியல. பண்பு, ஆச்சாரம், கட்டுப்பாடு இதெல்லாம் இன்னும் மங்கி மறைஞ்சு போகாம இருக்கிற கிராமப்புறத்துல போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தா என் மனப்புழுக்கம் குறையும், வெப்பம் தனியும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். Your leave is sanctioned. பத்மா, பத்மா. ஹலோ. அட, என்னது? நீ பெட்டியோட எங்க புறப்பட்ட?
உன் கூட ஊருக்கு வரதா முடிவு பண்ணிட்டேம்மா. நிஜமாவா? ஆமா. உன்னை விட்டுட்டு தனியா இருக்கிறதுனா நமக்கு ரொம்ப போர் அடிக்கும். மொகரைய பாரு, என்னை விட்டுட்டு தனியா இருக்க போர் அடிக்குமா? யாருகிட்ட கயிறு திரிக்கிற? ஆமா, பிரபு ஊர்ல இல்லையா? சத்தம் போடாத. ஒன்னும் கவலைப்படாத. அப்பா டாக்ஸி கூட்டிட்டு வர போயிருக்காரு. இது பார், இப்ப நீ உண்மைய சொன்னாதான் உன்னை நான் ஊருக்கு கூட்டிட்டு போவேன். சொல்றேம்மா. அவர் கோயம்புத்தூர் போயிருக்காரு. வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். எனக்கு காலேஜ் லீவு. அதானே பார்த்தேன். மாமா, உங்க கிராமம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமாண்டி, இப்ப அப்படிதான் சொல்லுவேன். 2 நாள் கழிச்சு போர் அடிக்குதும்ப. இந்த ரூம் 124 ப்ளீஸ். சார், உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. தேவரீர் பிரபு அவர்கள் சமூகத்திற்கு யானாகிய பத்மா அனந்த கோடி நமஸ்காரம் செய்து எழுதிக் கொள்வது என்னவென்றால், ஹலோ பிரபு, இதுக்கு மேல இந்த வைதிக நட எனக்கு வராது. நான் இப்போ எங்க இருந்து இந்த லெட்டர் எழுதுறேன் தெரியுமா? ஜெயந்தியோட கிராமத்துல இருந்து, அதாவது ஓமலூர் கிராமம், சேலம் ஜில்லா. இந்த விலாசத்துலதான் நாங்க 2 பேரும் இப்ப கொட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஜாலி தான் போங்க. உங்க ஞாபகமே எனக்கு வர்றதில்ல. இந்த ஊர் குளத்துல பளிங்கு மாதிரி தண்ணி இருக்கு. புடவைய கயத்திட்டு தண்ணியில குதிச்சா, ஹலோ ஹலோ, நான் குளிக்கிறத கற்பனையில பாக்காதீங்க, மேல படிங்க. புடவைய கயத்திட்டு தண்ணியில குதிச்சா ஜில்லுன்னு என்ன சுகம். அப்பதான் உங்க ஞாபகம். நோ நோ, அப்ப கூட உங்க ஞாபகம் எனக்கு வரலையே. அம்மா, நான் நினைச்ச ஏதோ சரிக்கே கிடைச்சு போச்சு. இப்பதான் ரொம்ப போன் பண்ணிருந்தான். வருஷத்துக்கு குறைஞ்சது 5 லட்சம் லாபம் கிடைக்கும். நான் நினைச்சதெல்லாம் நடக்குது. ஐ மீன், the time is mine. சுகுணமாச்சே. ஜெயந்தி, பத்மா, இந்த கிராமத்து கல்யாணம் எல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அப்பாவோட சும்மா நீ போயிட்டு வாங்க. ஆமாங்க குழந்தை, இன்னைக்கு மத்தியானம் புறப்பட்டு போனா ராத்திரிக்கு கல்யாணத்தை பார்த்துட்டு நாளை காலையில வந்துடலாம். உனக்கு நல்லா பொழுது போன மாதிரி இருக்கும். எனக்கும் கிராமத்து கல்யாணம் பாக்கணும்னு ஆசைதான். ஆனா நீ தனியா இருப்பிய? ஆமா, நான் பிறந்து வளர்ந்து இந்த கிராமத்துல எனக்கு என்ன பயம்? நீ போமா, புறப்படு. ஏங்க, ஓமனூர் ஸ்டேஷன் இந்த லைன்ல தானே வருது? ஆமாங்க, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, சரியா தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? ஏங்க, ஓமனூர் ஸ்டேஷன்ல இந்த வண்டி நிக்கும்ல? நிக்குமே, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, தெரிஞ்சுக்கிறது நல்லது பாருங்க. அடடே, ஆச்சரியமா இருக்கே. வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. நீங்க யார தேடுறீங்களோ தச்சமயம் அவன் இங்க இல்ல. பத்மா இங்க இல்லையா? இல்ல, பக்கத்து ஊர்ல கல்யாணம். அப்பாவோட அவளும் போயிருக்கா. காலையில வந்துருவா. ஜெயந்தி, நான் வந்துட்டு போன விஷயத்த பத்மா கிட்ட சொல்லிடுங்க. எங்க போறீங்க? மெட்ராஸ்க்கு. மெட்ராஸுக்கு இப்போ ட்ரெயினோ பஸ்ஸோ எதுவுமே இல்லையே. ஐயோ, இன்னைக்கு இங்கேயே தங்கிட்டு
பத்மாவையும் பார்த்துட்டு போங்களேன், அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். Well, you see, கொண்டாங்க பெட்டியை. ஜெயந்தி போதும், என்னது? ஆமா, ஒரு நாளைக்கு சாப்பிட்டா 10 பவுண்ட் ஒண்ணும் கூடி போகாது. சும்மா சாப்பிடுங்க. நீங்க மயங்கி விடுறத சரியான சமயத்துல நான் பார்த்தேன். of course nothing was in my hand. அங்கதான் Almighty the God அவரை நினைக்க வேண்டியதா இருக்கு. பத்மா, இப்போ உங்களுக்கு எப்படிமா இருக்கு? I am sorry, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. In the hands of the doctor she is very safe. டாக்டர், இந்த அழகான முகத்துல அடிப்பட்ட ஒடுவே தெரியக்கூடாது. அதுக்கு தேவைப்பட்ட மருந்து உங்களுக்கு எங்க இருந்து கொண்டு வரணும்? அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, அடுத்த I know. சார், நீங்க செஞ்ச உதவி எல்லாம் டாக்டர் சொன்னார் சார். இதோ பாருங்க, இந்த சாருன்னு மரியாதை போட்டு எனக்கு கூப்பிட வேண்டாம். எஸ் மிஸ்டர் முரளி. மிஸ்டர் முரளி, சமயத்தில் நீங்க தெய்வம் மாதிரி வந்து என் மகளை காப்பாத்திட்டீங்க. தெய்வம் பூஜை ரூம்ல தான் இருக்கும். Forget it. மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி, உங்க மக ஒரு வாரம் இந்த நர்சிங் ஹோம்ல இருக்க வேண்டியதா இருக்கும். ஒரு வாரம் என்ன, ஒரு மாசம் வேணும்னாலும் இங்கே இருக்கட்டும். இவங்க இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டே வெளியே போகணும். வாங்க சார். யார் சார் வேணும்? வீட்டுல பெரியவங்க யாராவது இருக்காங்களா? என் முதலாளி என்னோட பெரியவர் பத்மாமா. அவங்க வீட்டுல இருக்காங்களா? அவங்க இல்ல சார், நர்சிங் ஹோம்ல இருக்காங்க. நர்சிங் ஹோம்லயா? எதுக்கு? அந்தமா கீழே விழுந்துட்டாங்களாம். தலையில பலமான அடி, ரத்தம் பிச்சிட்டு போயிடுச்சு. எந்த நர்சிங் ஹோம்ல இருக்காங்க தெரியுமா? தெரியாதுங்க சார். ஹலோ, கிரிஜா நர்சிங் ஹோம். 4 நாளைக்கு முன்னாடி தலையில அடிபட்டு மிஸ் பத்மான்னு ஒருத்தங்க அங்க அட்மிட் ஆயிருக்காங்களா? பத்மா அப்படி யாரும் இங்க இல்லையே. ரெடி சார். ஓ, தேங்க்யூ சார். ஐயா, நீங்க என்ன மரியாதையா கூப்பிடுறது பாக்குறியா? மனசுல சந்தோஷம், உற்சாகம், இனம் புரியாத இன்பம் இருக்கிறப்போ கழுதிய கூட சார் போட்டு கூப்பிட சொல்லும். டிசப்பாயின்மெண்ட், டெஸ்பரேஷன், ரிஜெக்ஷன் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா ஆண்டவனுக்கு கூட மோசமா திட்ட சொல்லும். இட் இஸ் ஹியூமன் காம்ப்ளெக்ஸ், ஐ மீன் வீக்னஸ். சிக்லெட் ஐயா, எனக்கு ஏண்டா? ஐ எம் சாரி. என்ன சார்? இங்கே இருக்க டென்னிஸ் ஆட வரல? எனக்கு வேலை இருக்கு. என்னடா பெரிய வேலை? வெல், ஐம் சாரி. ஐ ஆம் சாரி. அப்படி சொன்னவங்க எல்லாம் இப்ப மாறிட்டே வர்றாங்க. சார் 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 சார், அன்னைக்கு நீங்க தானே பத்மாமா தேடிட்டு வீட்டுக்கு வந்தது? ஆமா. அவங்க சுமதி நர்சிங் ஹோம்ல இருக்காங்க, மாம்பழத்துல.
சிஸ்டர், பத்மா எந்த ரூம்ல இருக்காங்க தெரியுமா? பத்மாவா? 4-5 நாளைக்கு முன்னாடி தலையில அடிபட்டு. ஓ, அவங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நல்லா நம்பர். ஓ, தேங்க்யூ. முரளி, ரொம்ப பிரமாதமான ஜோக். இந்த மாதிரி ஜோக்ஸ் எங்கிட்ட பிளான்டி. இன்னொரு ஜோக் சொல்ற கேளுங்க. ஒரு அழகான பொண்ணு, பியூட்டிஃபுல் லுக்கிங் கேர்ள். தேங்க்யூ. அவ வந்து அம்மா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். அதை கேட்டா நீங்க அப்படியே மகிழ்ந்து போயிடுவீங்க. நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்ல போறியா? ஓ எஸ். என் கல்யாணம் மட்டும் என்ன நின்னா போயிட போகுது? என்ன விரும்புற பொண்ணு கிடைக்காமல போயிடுவா? வெல்ல, அது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி முரளியோட கல்யாணம் தான் நடக்கணும். அவன் தான் எதையுமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறானே. என்கிட்ட பேசிட்டான், கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிட்டான். இனிமே நம்ம வாடா மாப்பிள. ஏன் முரளி, நிஜமாவா? அப்போ பெண் பார்க்க ஏற்பாடு பண்ணலாமா? பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. ஏண்டா முரளி, பெண் பார்த்துட்டியா? யாரவா? பேர் பத்மா. இவங்க 2 பேருக்குள்ள காதல் மலர்ந்து வளர்ந்து கனிஞ்சிருச்சு. உங்களுக்கு கேட்காம இந்த முடிவு எடுத்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கு மன்னிப்பு ஏண்டா? உங்க 2 மனசும் ஒத்து போனா அதுவே போதும். ஆமா, உங்களுக்குள்ள முடிவெடுத்தா போதுமா? அந்த பெண்ணை பெற்றவங்களை கேட்க வேண்டாம்? ஆட போங்கம்மா, நீங்க ஒண்ணு. முரளிக்கு பொண்ணு கொடுக்க அவங்க புண்ணியம் பண்ணிருக்கணுமா? இந்த மாப்பிளைக்கு என்ன குறைச்சல்? அந்தஸ்து, ஆஸ்தி, காரு, பங்களா. சரி, முறைப்படி பெண் கேட்க போக வேணாம்? பிரபு, நல்ல நாளா பார்த்து நீயும் நானும் பெண் கேட்க போவோம். நான் பின்ன முரளிக்கு அடுத்தபடி நீதானே இந்த வீட்டுக்கு ஆண் பிள்ளை. எஸ். அழகான பெண்ணத்தான் என் மருமகளா என் மகன் தேர்ந்தெடுத்திருக்கான். அம்மா, நீங்க அவசரப்படாதீங்க. இன்னும் அவங்க முடிவே சொல்லல, அதுக்குள்ள மருமக அது இதுன்னு. முடிவென்ன தம்பி, எனக்கு பூர்ண சம்மதம். எங்க முரளி மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீங்க அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். முரளி ஒரு MA BCom, பூரணா ஏஜென்சிஸ் மேனேஜிங் டைரக்டர், கார், பங்களா, வசதியான வாழ்க்கை, பல லட்சங்களுக்கு அதிபதி. காஃபி ரெடிமா? காஃபி கொண்டு வரேன். என்னமா அது? பார்த்து போக கூடாது? பார்த்து போகத்தான் நினைச்சாங்க, ஆனா அவசரம். யாரோ ஃப்ரெண்டு கொடுத்த பரிசுன்னு ஆசையா வச்சிருந்தா, இன்னைக்கு அவளே உடைச்சுட்டான். அதுக்காக வருத்தப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? ஒரு தடவை உடைஞ்சா உடைஞ்சதுதான். நானே அதை எடுத்து வெளியே எறிஞ்சிடுறேன். தம்பி தம்பி, பரவாயில்லைங்க. கையில குத்திருச்சா? ஏண்டா பிரபு, ரத்தம் வருதா? இப்படி காட்டு. ஒண்ணும் இல்லம்மா. எனக்கும் காஃபி. சுபகாரியம் பேசும்போது ஏதாவது உடைஞ்சிட்டா திருஷ்டி போயிடுச்சும்பாங்க. இனிமே யாரோட கண் திருஷ்டியும் உங்க மேல படாது. ஏண்டா பிரபு, வலிக்கல? அடிபட்டா அதையே நினைச்சிட்டு இருந்தா வலிக்கும். அத மறந்து போயிட்டா மறக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்க. வலியே தெரியாது. என்னங்க, உங்க பொண்ணு இன்னும் சம்மதம்?
பத்மா உன் வாயால நீயே சரின்னு சொல்லுமா. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. என்னங்க, வர்ற 18ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள். அன்னைக்கே நிச்சயதார்த்தம். ஓ எஸ். என்னப்பா பிரபு அப்படியே திகைச்சு போய் நின்னுட்ட? இவங்களை யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? நம்ம விருந்தாளியா ஒரு மாசம் இவங்க 2 பேரும் இங்கதான் தங்க போறாங்க. இவர் பேர் மிஸ்டர் முரளி, அவங்க பேரு பத்மா. பிரபு நம்ம எஸ்டேட்ல மேனேஜரா இருக்காரு. வேலையில சேர்ந்து ஒரு மாசம் தான் ஆச்சு. கெட்டிக்கார புள்ள, புத்திசாலி புள்ள. ஹலோ மிஸ்டர் முரளி. ஓ மிஸ்டர் சுந்தரம், உங்களுக்கு செஸ் கேம் ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்குமாவது 24 மணி நேரமும் ஓயாம அடைச்சாலும் சளைக்க மாட்டேன். வணக்கம். வணக்கம். பத்மா வாங்க. முனிசிபல் கமிஷனர் மீட் பண்ண மறந்து போயிட்டேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. மிஸ்டர் முரளி, உங்களை நான் அப்புறம் சந்திக்கிறேன். செக் அண்ட் மேட். Yes, good. Padma, a little to your right, please. I mean left. Yeah. Smile. Smile, yeah. Good. Steady. Thank you. Come, Padma. முரளி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா? வாழ்க்கையில இன்னைக்காவது ஒரு நாள் ஒன்று சந்திப்பேன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் சந்திப்பேன் தான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க ஹெல்த் எப்படி இருக்கு? ஆமா, நீ ஏன் அவங்களை கூட்டிட்டு வரல? அம்மாவை பார்க்கறது என் மனசு துடிக்குதுடா. என்னடா அப்படி பாக்குற? இடியட், ஃபூல், ஸ்டூபிட் அப்படின்னு ஸ்டைலா கூப்பிடுவேன். அப்படி கூப்பிடுறா. Stop it, I say. எஸ்டேட் முதலாளி சுந்தரத்தோட விருந்தாளியா வந்திருக்கேன்னா அவர்கிட்ட வேலை பார்க்கிற ஒரு சாதாரண, ஆஃப்டர் ஆல் எ வெரி ஆர்டினரி மேன் யூ ஆர். நீயும் நானும் முதல்ல இந்த இடத்துல இப்போதான் சந்திச்சிருக்கோம். உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அவ்வளவுதான். யூ கேன் கோ. நீ போகல. Well, you're not joking, are you? Of course I'm not joking. Hey, முரளி, பந்தம், பாசம், பிணைப்பு இவ்வளவு சீக்கிரம் தூக்கி அடிச்சிட்டியாடா? பந்தம், பாசம், பிணைப்பு அது முதல்ல உன் உள்ளத்துல இருந்திருக்கணும். நான் உன்னை நண்பனா இல்ல என் கூட பிறந்தவனா? நோ, அதை விட அதிகமா நேசிச்சேன். என்னுடைய தாய் உனக்கும் தாயா இருந்து உன்னை வளர்த்தாங்க. படிப்பு, வசதி, வாழ்க்கை, இதுல உனக்கு என்ன குறைச்சல் வச்சோம்? எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒரு துண்டு காரணத்துல பேப்பர் எழுதி வச்சுட்டு வந்துட்டியே. 2 நெஞ்சங்களை துடிக்க வச்சுட்டு வந்துட்டியே. உனக்கு மனிதாபிமானம் இருக்கா? Are you a human being? நீ ஒரு நன்றி கெட்டவன், ungrateful. தேன் கூப்பிடுற உரிமை, அருகதை, யோகியத்தை எதுவுமே உனக்கு கிடையாது. You don't deserve it. Get out. Get out of this place. பத்மா, இந்த சீன் ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த பேக்ரவுண்ட்ல வஸ்தான். Come on, stand there. I give you good pose, huh? When you see, smile. Hare, smile, I say. அருகதை எனக்கு இல்ல. I don't deserve it, is it? I do deserve it.